நத்திங் ஃபோன் 1 டெக் பிடிச்ச எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. நான் நினச்சது வேற, ரிவீல் ஆயிருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே டோட்டலாக வேறையா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம நத்திங் ஃபோன் 1 உடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நாம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே முன்னாடியே கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. நீங்கள் கூட இப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வருது, 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து HDR 10+ சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான டிஸ்பிளேவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. தென் அடுத்தது இந்த ஃபோனுடைய ப்ராசஸர். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஏன்னா நான் நினச்சது பார்த்தீங்கன்னா நத்திங் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 778G ப்ராசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஃப்ளாக்ஷிப் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் இது. பட் இதுவுமே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு ஒரு க்ளீனான ஓஎஸ்ல உள்ள ஒரு ஃபோன் வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ முக்கியமாக ஒன் ப்ளஸ் உடைய அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் எடுத்த பேரை இந்த நத்திங் ஓஎஸ் அடித்து தூக்கிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 778G ஏகப்பட்ட ஃபோனில் இருக்குது. சாம்சங்கோட சில ஃபோன்ஸில் இருக்குது, அப்புறம் IQZ6 ப்ரோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே நிறையவே பார்த்த ஒரு ப்ராசஸர் தான் இது. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் அந்த மிட்ரேஞ்சுக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகேவா. தென் அடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50+8+2, அதாவது 50 MPக்கான பிரைமரி சென்சார். ஓகே. ரெண்டாவது 8 MPக்கான ஒரு அல்ட்ரா வைடாக தான் இருக்கும். ஓகேவா, இதுவும் கூட ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 MPக்கான மேக்ரோ சென்சார். யாராடே நீங்களும் இந்த மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பீங்க அப்படின்னு ஆர்வத்தில் இருந்தோம். நீங்களும் என்னன்னா இந்த 2 MBயை கொண்டு வந்து வைக்கிறீங்க. நீங்கள் இந்த 2 MB கொடுக்காம வெறும் 2 கேமரா வச்சு ஒரு நல்ல பிரைமரியும் ஒரு நல்ல அல்ட்ரா வைடும் கொடுத்துருந்தீங்கனாலே எங்களுக்கு போதும் தானே. எங்களுக்கு போதுமே. எதுக்கு இந்த தேவையில்லாத 2 MB சென்சார்? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2 MB சென்சார் வேணுமா? அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு ஓகேவா? அப்படி என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அப்படி ஒரு சென்சாரே தேவையில்லை, 2 கேமரா இருந்தால் கூட போதும். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி. அநேகமாக எனக்கு இந்த ஃபோனில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. 4000 mAh இல்லை, மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஃபோன்ஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு நான் அப்படியே போக சொல்கிறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு வர்றப்ப ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோடைய ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது. ஸோ அதை இப்போ மிட்ரேஞ்சுக்கு வர்றது நல்ல விஷயம். இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களோட காம்படிட்டிவ்ல இருக்கிற பிராண்ட்ஸும் இது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ப்ரீமியம் மிட்ரேஜ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வயர்லெஸ் சார்ஜிங் இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம். தென் அப்புறம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் 8GB RAM வரலாம் அப்படின்ட்டு 128GB ஸ்டோரேஜ் வரலாம் அப்படின்னு தெரியுது. தென் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 12 தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த ஃபோன்ஸுக்கு அடுத்தடுத்த ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இதுவுமே நல்ல விஷயம். தென் அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் முக்கியமான மேட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நத்திங் ஓஎஸ். ஸோ இந்த நத்திங் ஓஎஸோட பீட்டா வெர்ஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரொம்பவே ஒரு க்ளீன்னு சொல்ல முடியாது. மற்ற லான்ச்சஸில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் கூட இதில் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக விட்டுருந்தாங்க. அது ஒரு பீட்டா வெர்ஷன் தான். பட் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்து இந்த ஃபோனில் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஃபோன் ஒரு 25 இல்லை 26க்கு ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்கும். ஏன் 25-26 சொல்கிறேன் அப்படின்னா இதே சிப்செட் இருக்கிற சாம்சங் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய்க்குலாம் ப்ரைஸ் ஆகிருக்கு. சாம்சங் A73ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபோன் 25-26க்கு லான்ச் ஆகிறப்ப இதோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதான் என்னோட தாட். ஸோ இதுதான் இந்த நத்திங் ஃபோன் 1ல் இப்போதைக்கு வந்திருக்கிற ஸ்பெக்ஸ். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் அமைக்க விட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நிறையவே வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.